விஜய் அவர்களை பத்தி இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சி விமர்சனத்தை வச்சுட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எவ்வளவு தலைவரை பார்த்தவர், எந்த தலைவனாவது பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சு பார்த்த வரலாறு நீங்க இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க. ஆனா விஜய் அவர்கள் 41 குடும்பத்துல 37 பேர் குடும்பத்தை வீட்டுக்கு வர வச்சு ஒரு ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு உட்கார வச்சு பார்த்துட்டு போயிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வரலாற்று கொடுமை இங்க நடக்காது விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா பேரமைதி கொண்டு அமைதியா கடந்து போறீங்களா? ஏன் அது? ஐயோ, உங்களுக்கு என்னன்னு அதை பகல்லே பசுமாடு தெரியலன்னா ராத்திரி எப்படி எரும மாடு தெரியுங்களோ அந்த பழமொழி தான் நடக்கும். சொல்லுங்க, விஷயம் சொல்லுங்க, செய்தி சொல்லுங்க. நான் அந்த மக்களை பார்க்க வீட்டுக்கு போக போறேன், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டாங்களா? யாருக்கு இதுக்கு பாதுகாப்பு வேணும் சார்? காமராஜர் நீக்காவது பாதுகாப்பு கேட்டிருக்காரா? நேரு பாதுகாப்பு கேட்டிருக்காரு? உங்களை திருத்தவே முடியாதுங்க. ஏற்கனவே எங்களுக்கு பாதுகாப்பு சரியா அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அதனாலதான் உயிரிழப்பு சொன்னீங்களா? அது வரக்கூடாதுன்னா பாதுகாப்பு வைக்கிறாரு. இவங்க சரியா பதில் சொல்லல. கோர்ட்டுக்கு போனாங்களா? கோர்ட்ல இருந்து டிஜிபிக்கு அவங்க சொன்னாங்களா? கோர்ட்ல இருந்து பட சொல்லி டிஜிபி பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாரா? எஸ்பியை பாருங்கன்னாரு. அங்க போனா டிஜிபி பாருங்க. வேற வழியே இல்லாம வர சொன்னாரு. அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன். நீங்களே சொல்றீங்க 37 குடும்பங்கள் இங்க வந்துச்சுன்னு. சொந்த குடும்பத்தில் இருக்க உறவுகளை பலி கொடுத்தவர்கள் வலி அவங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்டவர்களே அங்க வீட்டுக்கு போறாங்கன்னா அவர் மீது தவறு இல்லை என்று அவர்களுக்கு தெரியுது போறாங்க. இதுதான் அந்த ஒப்பீனியன் தான் நான் மறுக்கிறேன். என்னன்னா, ஒரு அப்பாவி, ஒரு பாதிக்கப்பட்டவன், ஒரு வழியில இருக்கிறவன் பண்றதெல்லாம் அவனே ஒத்துக்கிட்டா நீ போன்னு சொல்றது வந்து என்ன மாதிரியான மனநிலை? நீங்க எப்படி வந்து ஒரு பாதிக்கப்பட்டவன் குரலே சரியா இருக்கு, நீ என்னப்பா பேசுறேன்னு பாதிக்கப்பட்டவனுக்காக மற்றவன் தான் சார். முட்டை விடுற கோழிக்கு தாங்க வலி தெரியும்.